வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பக்கம் அரசர் ரெடி ஆயிட்டார். அதெல்லாம் கிடையாது. இன்னும் என் பையன் எங்கே இருக்கான் ஏதுங்கிற தகவலே எனக்கு கிடைக்கல. அவன் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. நான் உடனே கிளம்புறேன் அப்படின்ட்டு போருக்கு போகிறதுக்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஆனால் இந்த பக்கம் இளவரசருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பெரியண்ணா சின்னண்ணா அப்படின்னு 2-3 ஆட்களோடு அவர் நல்லபடி அரண்மனைக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாரு. இன்னும் போர் நடந்துட்டு தான் இருக்கு. எகெயின் அவர் திரும்பி போக தான் செய்யணும். பட் நேராக வந்து அரசர்கிட்ட தனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போவார். அதை சொல்றதுக்காக வந்திருக்காரு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் அரசருக்கே மனசு நிம்மதியா இருக்கு. இப்போ எதிரி நாட்டை சேர்ந்தவங்க இளவரசரை கொன்னுட்டோம், ஆக்சுவலா அவர் உடம்பு கிடைக்கல, அதனாலதான் இளவரசர் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தானே இந்த எதிரி நாட்டை சேர்ந்தவங்க நினைப்பாங்க. ஸோ அவங்க ரொம்ப அசால்ட்டா இருப்பாங்க. இளவரசர் எப்படியோ கொன்னுட்டோம், இந்த படம் சதிரி போயிடும் அப்படிங்கிற மைண்ட்ல அவங்க அசால்ட்டா இருப்பாங்க. அந்த கேப்பை பயன்படுத்திட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் நல்லா தான் இருக்கேன், இங்க கவலைப்படாதீங்க. நான் இங்க வந்தேன், இங்க இருக்கேன் அப்படிங்கிறதையும் அரண்மனைக்குள்ள யாருக்கு கூட தெரியப்படுத்தாதீங்க. இந்த அறையில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா அது ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அரசருக்கு நிம்மதியா ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இந்த பக்கம் ஜின் இருந்துட்டு வா போயிடலாம் அப்படிங்கிறப்போ தங்கச்சிக்காரி இல்லை நான் வரமாட்டேன். இப்போ என்ன எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க, என்னோட பணிப்பெண் எங்க நூனா அப்படிங்கிறப்போ வர்ற கோபத்தில் முழிச்சுக்கோ தயவு செய்து ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. நூனா உன்னோட மேடு, அவ செத்து போயிட்டா, அவளை கொன்னதே நீதான். ஏன்னா அவ நீ யார் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா, அதனால நீ கொன்னுட்ட. அவளை கொன்னதே நீதான், அதை எப்படி நீ மறந்து போன? இன்னும் சொல்ல போனா நூனாவுக்கு முன்னாடியும் ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டவன் நான் தான். நீ உண்மையான இளவரசி கிடையாது, நீ ஒரு ஃப்ராட் அப்படிங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு. கத்துவா, இல்ல நான் ஃப்ராடு கிடையாது, நான் தான் இளவரசி சுபேகா அப்படின்னு கத்துவா. இல்லம்மா நீ இளவரசி கிடையாது. இளவரசிக்கான உடை அணிஞ்சுக்கிறதுனால, அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க போட்டுக்கக்கூடிய நகைகளை போட்டுக்கிறதுனாலயோ, இளவரசிக்கான பட்டம் இருக்கிறதுனாலும் இளவரசி கிடையாது அப்படிம்பாங்க. இவளால் ஏத்துக்கவே முடியாது. இல்ல ஜின்மு, நான் உன்ன மாதிரி கிடையாது, நான் உன்ல இருந்து டிஃப்ரெண்ட், நான் இளவரசி சுபேகா. நீ ஃபர்ஸ்ட் இங்கிருந்து போ ஜின்மு அப்படிங்கிற சமயத்துல நீ எப்பவுமே உன் ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறவங்களை கொண்டுடவே இல்லையா? உன் ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு தெரியுங்கிறது உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ என்ன சாகடிக்க போறியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ இவளுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. ஆனால் ஜின்மோ பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ராஜாங்கம் அரியணை அதெல்லாம் மைண்டில் இல்லை. உடனே நம்ம இங்கிருந்து போகணும், உன் உயிருக்கு ஆபத்து, இந்த அரண்மனை விட்டு வெளியே போகலாம், எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம 2 பேரும் வாழலாம் வா அப்படின்னு கூப்பிட்டாலும் அவ விடுற மாதிரி இல்லை. ஜின்மு என் கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மோட வாழை உருவி கழுத்தில் வச்சுப்பா. ஜின்மு மிரட்ட ஆரம்பிச்சிடுவா. ஜின்மு போ, நீ போலன்னா நான் என்னையே கொன்னுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடுவா. இங்கே இளவரசர் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருப்பாரு. யாருக்கிட்டையும் வந்து தெரியப்படுத்தாதீங்க நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து மிஸ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படையெல்லாம் வந்து அங்கே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது எதிரி நாட்டு படையும் நினைக்கட்டும், இந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வியூகமெல்லாம் அமைச்சிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் சொல்லணும் கடும் கோபத்தில் வருவா. சோல்ஹி, நம்ம 2 பேரும் சாகிறதுக்கான டைம் வந்துடுச்சு. இளவரசரை நீ கொல்றதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்ட, அவர் இப்போ எங்கேன்னு தெரியல. நான் உன்னை கொன்று அதுக்கப்புறம் ஏன் ஒரு நானே எடுத்துக்க போனேன் அப்படின்ட்டு கோவமா இவ கோவில் கிட்ட தான் வந்துட்டு இருக்கா. இங்க தங்கச்சிக்காரி சொல்றா, ஜின்மு என்னால அரண்மனை விட்டு வெளியே வாழவே முடியாது, நான் அரண்மனை விட்டு வரவே மாட்டேன், வெளியே ஒரு வாழ்க்கையே இல்லை அப்படிம்பாங்க. இல்லம்மா, அரண்மனைக்கு வெளியும் வாழ்க்கை இருக்கு, அங்கேயும் மனுஷங்க வாழ்றாங்க, சந்தோஷமா வாழ்றாங்க, நீ என் கூட வா அப்படின்னு சொல்ல கேட்கறதே இல்லை. ஜின்முக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிற மைண்டு தான். ஏன்னா விட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியுது. கண்டிப்பா இந்த தங்கச்சிக்காரி கொண்டுடுவாங்க. அதனால நீ ஃபர்ஸ்ட் வாழை கொடு, எதுக்கு இப்படி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வாழை பிடுங்க பாக்குறப்போ கொடுக்க மாட்டேன்றா. கடைசியில் ஜின்முவை தள்ளி விட்டுருவா. ஜின்மு எகெயின் வாழை வாங்கலாம் அப்படின்ட்டு வர்றப்போ தங்கச்சிக்காரி குத்த மாட்டாங்க. வாழை புடுங்கிறதுக்கு வரப்போ அந்த வாள் மேலேயே ஜின்மு விழுந்துருவாரு. அவ்வளோதான், நல்ல வாள் வந்து ஏறிடுச்சு. அதுவும் முதுகு பக்கமா அது வெளியில நீட்டிக்கிட்டே இருக்கும். இவ முகத்துல எல்லாம் அந்த ரத்தம் தெரிச்சிருக்கும். என்ன நடந்துச்சு அப்படிங்கறதே ஒரு செகண்ட் தங்கச்சிக்காரிக்கு புரியல. ஜின்மு அப்படியே விலகி வந்து, நான் உன் கூட வெளியே போகணும்னு நினைச்சேன், உன் கூட வாழணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோண்டு போய் கீழே விழுந்துருவாங்க. இவ பதறி போய் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தங்கச்சிக்காரி நிப்பா. அப்ப கரெக்டா சொல்லணும் வந்து எல்லாத்தையும் பாத்துருவாங்க. என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்முக்கு பொலன்னு ரத்தம் போகும். ஜின்முன்னு சொல்லிட்டு ஜின்மோட ரத்தத்தை எப்படியே ஸ்டாப் பண்ண பாக்குறப்போ தங்கச்சிக்காரி கையிலிருந்து வாள் கீழே விழுந்துடும். இந்த பக்கம் சொலனாவை பாக்குறதுக்காக இளவரசர் வருவாரு. அந்த சமயத்துல சொலனா அங்க இருக்க மாட்டாங்க. அங்க இருக்கிற பணிப்பெண் கிட்ட கேட்கறதுக்கு எங்க போயிருக்காங்கன்னு தெரியல, ஆனா நான் அந்த பியோனை விட மாட்டேன், அவளை நிறுத்தியே தீர்வேன், முடிச்சு கட்டியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல கிளம்பினாரு இளவரசரே அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் ஜின்மு ப்ளீஸ் ஜின்மு கொஞ்சம் காமாயிரு, டாக்டர் கூப்பிடுறான் அப்படிங்கிற சமயத்துல அவ்வளவுதான், ஜின்மு கிட்ட பேச்சு மூச்சே இல்லை. தொல்லாக்கு ஷாக் ஆயிடும். என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிறப்போ இவ பாட்டுக்கு போய் உட்காந்து அந்த செடியை பார்த்துட்டு இருப்போம். வச்சோ மேல ரத்தம் எல்லாம் படுடுச்சா, நான் தொடச்சு விடுறேன், தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுறேன் அப்படின்ட்டு அந்த செடி கிட்ட பேசிட்டு இருப்பா. என்ன பண்ணி வச்சிருக்க? இளவரசரை கொள்றதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டேன், அவர் இப்ப எங்க ஏதுன்னு தெரியல, ஜின்முவை கொன்னே போட்டுட்டேன், நூனாவை கொன்னுட்டேன், சாகிற மாதிரி பண்ணிட்டேன்.
என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உன்னை விட்டு வைக்கிறதே தப்பு அப்படிங்கிறப்போ, ஏய் யார் முன்ன வார்த்தை உயர்த்தி பேசுறேன்? நான் யார் தெரியுமா? இளவரசி சுபேகா. என் முன்னாடி வார்த்தையை உசத்தி பேசினேன் அப்படின்னா என் அப்பா அரசர் உன் தலையை எடுத்துருவார். அப்படிங்கிறப்போ வருதே கோவம். கீழே கிடக்கிற வாள் எடுத்து உன்னை வெட்டி கொன்னுட்டு நானும் செத்துடுறேன்டி, 2 பேர் சேர்ந்து நரகத்துக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கிடுவா. உடனே வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பா பாருங்க. அக்கா, சின்ன வயசுல இருந்து நீ தானே என்னை பார்த்துக்கிட்ட, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா துடிச்சு போயிடுவியே, நீ என்ன கொல்லலாமா? அப்படிங்கிறப்போ, ஆமா என் தங்கச்சி நான் உயிருக்கு உயிராக தான் நேசிச்சேன். ஆனா நீ இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணியிருக்க. நீ என் தங்கச்சியாவே இருந்தாலும் என்னோட உயிருக்கு மேல நான் உன் மேல பாசம் வச்சிருந்தாலும் நீ இந்த நாட்டுக்கு பண்ணது துரோகம், அரசருக்கு பண்ணது துரோகம், அதை நான் மன்னிக்கவே மாட்டேன், இன்னையோட முடிச்சிடுறேன். அப்படிங்கிறப்போ, அப்போ அம்மாவுக்கு கொடுத்த வாக்கு என்ன ஆனாலும் என்னை பாதுகாப்பேன், அம்மாவுக்கு நீ வாக்கு கொடுத்தியா? அப்படிங்கிற சமயத்துல அப்படியே கையை ஓங்கிட்டு நிக்கிறா கொல்றதுக்கு. ஆனா முடியல, அப்படியே நிப்பா. ஆக்சுவலா இந்த இந்த கோவில நடக்குது இல்லைங்களா, இந்த சீன்ல இளவரசி சுபேகா நீ எப்படி என்கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுவேன், என் அப்பா வந்து அரசர், அவர் உன் தலை எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இல்லையா, அந்த டைலாக்கோ இல்லை உன்னை கொன்னே தீர்வு, இந்த நாட்டுக்கு நீ துரோகம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் வாள் ஓங்கிட்டு நிற்கிறேன். இந்த போர்ஷன் எபிசோடு 1 ஸ்டார்டிங்லேயே வச்சிருவாங்க. ஆனால் அந்த போர்ஷனை ஸ்கிப் பண்ணிட்டு சாவா தூங்கி எழுந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அதிலிருந்து தான் நான் எபிசோடு 1 பார்ட் 1 ஸ்டார்ட்டே பண்ணியிருப்பேன். நீங்கள் போய் அகெயின் செக் பண்ணுங்க. ஏன்னா இந்த போர்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்பாய்லர். 108 எபிசோடு பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமாக இந்த போர்ஷன் நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஸ்பாய்லராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸாக்டாக இதுல இருந்து தாங்க எபிசோடு 1 கதையே இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் ஃப்ளாஷ்பேக் போய் சாவா கதையிலிருந்து வரும். இப்படி அம்மாவை பற்றி சொன்னதும் சொன்னா டிஸ்டர்ப் ஆயிட்டா. அம்மாவுக்கு வாக்கு கொடுத்தேன், என்ன ஆனாலும் தங்கச்சி பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் அம்மா என்னை மன்னிச்சிருமா, இவ உயிரோடு இருக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி வெட்டிடலான்னு வர்றப்போ, ஐயோ எனக்கு தலைவலிக்குது, என்ன யாராவது காப்பாத்துங்க, இவனை கொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்துவாங்க. அது வெளியிருந்து இளவரசருக்கு காது கேட்டுடுச்சு. என்னது கோவிலிருந்து சத்தம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் கிட்ட கூட இருக்க மாட்டார். ஆனால் அந்த தங்கச்சிக்காரி கத்துல கோவிலிருந்து சவுண்டு வருதே, இந்த தங்கச்சிக்காரியோட வாய்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இளவரசரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்லனாக்கு காமா இருக்கும். இளவரசர் நீங்க நல்லா இருக்கீங்களா, உயிரோடு இருக்கீங்களா அப்படின்ட்டு அவளுக்கு நிம்மதியா இருக்கும். ஆனால் இவ பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு மேல, அண்ணா இவளை என்னன்னு கேளுனா, இவளை கொல்ல பார்க்கறானா அப்படிங்கிறப்போ சொல்லனா என்னது வாழை கீழே இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்ல அவளை என்கிட்ட கொடுங்க, அவளை நான் கொன்னே தீருவேன், அவ பண்ண வேலை அப்படிங்கிற சமயத்துல இந்த பக்கம் ஜின்முக்கு வந்து இருமல் எடுக்க ஆரம்பிக்குது. அப்புறம் தான் தெரியுது ஜின்மு சாகலைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ஜின்முவையும் இளவரசர் நோட்டீஸ் பண்றாங்க. ஏன்னா ஜின்மு வந்து டேபிளுக்கு அந்த பக்கம் தான் கிடப்பாரா. ஐயோ ஜின்மு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போகணுட்டு முதுகுல தூக்கிட்டு இளவரசர் போயிடுவாரு. பின்னுக்கவே சொல்லனாவும் ஓடி வருவா. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா தான் யோசிப்பா, ஐயோ இவ்வளோ விட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கோயிலுக்குள்ள பார்த்தா அந்த இடத்துல செடியும் இல்லை, தங்கச்சிக்காரியும் இல்லை. இந்த பக்கம் கேர்டேக்கர் ஓடி வந்து ஜின்முக்கு நடந்த விஷயத்தெல்லாம் அரசர் கிட்ட சொல்ல, அரசர் உடனே வந்து பாக்குறாங்க, ரத்தம் நிறைய போய்கிட்டே இருக்கு, காட்டனா வச்சு எடுக்கிறாங்க. மருத்துவர் இருப்பாரு, என்ன எதுன்னு வந்து அரசர் கேட்கிறப்போ விஷம் தடவன வாளால வெட்டியிருக்காங்க, அதுவும் அனிமலோட பாய்சன், ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறப்போ நீங்க நகருங்க அப்படின்னு டக்குன்னு அரசர் அவர் கையை அறுத்து ரத்தத்தை வந்து அப்படியே ஜின்மு வாயில விடுவாங்க. எவ்வளோ கொடிய விஷமா இருந்தாலும் என்னோட ரத்தம் அந்த விஷத்தை வந்து முறிச்சிரும், கண்டிப்பா ஜின்முவை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். இளவரசரும் ஷாக்கிங்கோட தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அரசர் சொன்ன மாதிரியே அவர் ரத்தம் கொடுத்தது இந்த ஜின்முவோட உயிரை காப்பாத்திடுச்சு. ஜின்மு இன்னும் சீனனுக்கு வரலையே தவிர்த்து உயிருக்கு வந்து ஆபத்து கிடையாது. அதுக்கப்புறமாக அரசர் கேட்குறாங்க, இங்கே நடந்தது என்ன, ஜின்முக்கு நடந்தது என்ன, யாராவது விளக்கம் கொடுங்க அப்படிங்கிறப்போ சொல்லனா சொல்றா, இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. நாங்கள் போனப்போ ஜின்மு ரத்த வெள்ளத்துல கிடந்தாரு, நான் அவர் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுக்க தான் பார்த்தேன், ஆனால் மூச்சு பேச்சு இல்லாம கிடந்துட்டாரு, இந்த தங்கச்சிக்காரி தான் கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை அட்டாக் பண்ண போறப்பதான் இளவரசர் வந்தாரு. அதுக்கப்புறமா தான் ஜின்முக்கு டக்குன்னு வந்து இருமல ஆரம்பிச்சாரு. ஹாஸ்பிட்டலுக்கு இளவரசர் தூக்கிட்டு வர்றப்போ நானும் பின்னுக்கவே வந்துட்டேன். ஐயோ அவளை தனியாக விடக்கூடாது, அவளை பிடிக்க போகணும் அப்படின்னு எங்கே நாங்கள் போகிறப்போ அங்கே அந்த தங்கச்சிக்காரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், உடனே அவளை பிடிக்கிறதுக்கான உத்தரவு கொடுத்துடுறாங்க. இளவரசர் வெளியே வர்றப்போ இந்த அரண்மனையை சல்லடை போட்டு சொல்லிங்க, அவள் கண்டிப்பாக வெளியே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அரண்மனைக்குள்ளே இல்லைன்னா உடனே அரண்மனை விட்டு வெளியே தேடுறதுக்கு ஆட்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லனா கிட்ட சொல்லிட்டு அப்புறம் சொல்லனா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். என்ன மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு, சாருக்கு மிஸ்யூ தேடுறாங்க, பணிப்பெண்கள் காவலாளிகள் எல்லாரும் தேடுறாங்க, ஆளுக்கு மூலையில தேடுறாங்க, லைப்ரரியில தேடுறாங்க, கோவிலில் தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. அப்ப சொல்லனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இளவரசியா வாழணும்னு உயிரை விட்டாலே இளவரசி சேம்பர்ல இருப்பாளன்னு வந்து பார்த்தா இருக்கா. அங்க ஒரு சோஃபால உட்காந்துக்கிட்டு எதுக்கால இந்த செடியை டேபிள்ல வச்சுட்டு அப்படியே ஊத்து பார்த்துட்டு உட்காந்துருக்கிறா. வந்து பார்த்து சொல்லனாக்கு வந்த கோபத்துல அந்த செடியை தூக்கி போட்டு டமால் உடைச்சிருவாங்க. ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிறப்போ, செடியை உடைச்சதுக்கே இப்படி உட்காந்துட்டு கதறியே, நீ யாரை ஹர்ட் பண்ணியிருக்கேன்னு தெரியுதா அப்படிங்கிறப்போ, ஆமாம் ஜின்முவை என் கையாலேயே நான் கத்தியால் குத்திட்டேன், ஐயோ உனக்கு என்ன ஆச்சு, நான் அதை பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உட்காந்து அழ ஆரம்பிப்பா. அதுக்கப்புறமாக இளவரசரோட பாடிகார்டு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த தங்கச்சிக்காரியை பிடிச்சாச்சு, அவளே வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டா, அவள் தான் வந்துட்டு ஜின்முவை கத்தியால் குத்துனதுன்னு சொல்லிட்டா. அப்படியா சரி,
ஆமா, அரசரோட ரத்தம் தான் ஜின்மோட உயிரை காப்பாத்திருக்கலங்கிறப்போ ஆமா இளவரசரே அப்படிங்கிறாங்க. இதை நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படிங்கிறப்போ ஒரு கேஸ் வந்தது இல்லைங்களா? ஒரு குட்டி பையனை 2 பேர் இருந்துட்டு நான் தான் இவன் அப்பா நான் தான் இவன் அப்பான்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதில் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, இவனுக்கு ஒரு வாட்டி பாம்பு கடிச்சு உடம்பெல்லாம் விஷம் ஆயிடுச்சு, அப்போ என்னோட ரத்தம் தான் உயிரை காப்பாத்துச்சு, உண்மையான அப்பாவோட ரத்தம் மட்டும்தான் அவங்க குழந்தையோட உடம்புல பரவன விஷத்தையே முறிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? இப்போ அது ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஜின்மு வந்து தான் சாவாவை கொள்றதுக்காக ஆட்கள் அனுப்பிச்சான் அப்படின்னாலும் தெரிஞ்சதுக்கு அப்புறமாக உன் அப்பாவை அடிடா உன் அப்பாவை கொள்ளுடான்னு சொன்னதெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படியே ஜின்மு இருக்கக்கூடிய ரூமை பார்த்தா பக்கத்துலேயே உட்காந்து அரசர் பார்த்துக்கிறாரு. இதெல்லாம் இளவரசர் என்னமோ பண்ணுது. அதனால கேர்டேக்கர் கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வாங்களேன்னு கூப்பிட்டு, கேர்டேக்கர் உடம்பெல்லாம் வந்து விஷம் பரவிடுச்சு ஜின்முவுக்கு, ஆனால் அரசரோட ரத்தம் தான் காப்பாத்துச்சு. ஒரு குழந்தையோட உடம்புல பரவன விஷத்தை அவங்களோட சொந்த அப்பாவோட ரத்தம் தான் முறிக்கும் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரசர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜபமாலை மாதிரி இருக்கும், அதே மாதிரி பிரேஸ்லெட் தான் வந்துட்டு ஜின்மு கிட்ட இருந்தது. நான் ஜின்மு கிட்ட இதை பற்றி கேட்டேன், உங்ககிட்ட இருக்கிறதும் அரசர்கிட்ட இருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இல்லை, பல வருடங்களுக்கு முன்னாடி நாங்களாம் டீனேஜில் இருக்கிறப்ப நான் கேட்டேன். அப்போ ஜின்மு சொன்னா இறந்து போன அப்பா எனக்காக விட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை நான் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அரசர் தான் அதை ஜின்முக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. ஏன்னா 2மே பேர், அதை கண்டிப்பாக ரத்த சொந்தம் உள்ள பொண்ணு பையன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அரசர் தான் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, தகப்பன் இல்லாமல் இருக்கிற ஜின்முக்கு ஆறுதலாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அரசர் கொடுத்துருக்காரு. இறந்து போன உன் அப்பா இதை விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லியிருக்காருன்னு சொல்லி நான் நினச்சி விட்டுட்டேன். ஆனால் அன்னைக்கு இறந்து போன அரசர்களோட ஓவியமெல்லாம் இருக்கிற அறையில் சாவாவை கொன்னதுக்காக ஆட்கள் அனுப்பிச்சது ஜின்மு தான் தெரிய வந்தப்போ உன் அப்பாவை அடிடா உன் அப்பாவை கொள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொன்னார். சொல்லுங்க நான் யாரு, கண்டிப்பாக உங்களுக்கு உண்மை தெரியும்ல சொல்லுங்க அப்படிங்கிறப்போ, ஐயோ இளவரசரே, அரசர் வந்து ஜின்முவின் தான் பையன் மாதிரி பார்க்குறாரு அதனால சொல்லியிருப்பார் அப்படிங்கிறப்போ, தயவுசெய்து போய் சொல்லாதீங்க, உங்ககிட்ட இருந்து நான் உண்மையை எதிர்பார்க்குறேன் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இளவரசரே, நீங்கள் அரசரோட மகன், நீங்கள் தான் அடுத்த இளவரசர், கிரவுன் பிரின்ஸ், அடுத்த அரசர் அப்படிங்கிறப்போ, சரி அப்போ நான் கேள்வியை மாற்றி கேட்குறேன், ஜின்மு யாரு, ஜின்மு யாரோட பையன் அப்படின்னு கேட்குறப்போ இவர் ஸ்டக் ஆகிடுறாரு. இங்கே ஜின்முக்கு முழிப்பு வந்த மாதிரி தெரியல, ஆனால் உடம்பு தூக்கி தூக்கி போடுது. அரசர் பதறி போயிடுறாரு. டாக்டர்லாம் வர சொல்கிறாங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு, இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, முழிப்பு தட்டிட்டு இருக்கு, அவர் நல்ல நிலைமைக்கு தான் திரும்பிட்டு இருக்காரு, பயப்பட வேண்டியதில்லை, சில நாட்களில் சரியாயிடுவார் அப்படிங்கிறாங்க. ஜின்மு கையை பிடிச்சிட்டு அரசர் உட்காடுறது. இந்த மாதிரி யாருக்கும் சுத்தமாக பிடிக்கல. இந்த பக்கம் ஜின்முக்கு நடந்த எல்லா விஷயமும் பாடி கார்டு மூலியமாக விஸ்வாங்களுக்கு தெரிய வருது. ஆனா கத்தியால குத்துனது யார் அப்படிங்கிறது சரியா தெரியல. ஜின்மு ரத்த வெள்ளத்துல இருந்தாரு, அவரை தோல்ல தூக்கிட்டு போனது இளவரசர் தான் அப்படிங்கிறப்போ விஸ்வ அங்கிள் வந்துட்டு, அப்ப கத்தியால குத்துனது இளவரசன் தான், கடைசியில நாடகம் ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வ அங்கிள் இளவரசர் தான் ஜின்முவை கத்தியால குத்துனதுன்னு நினைச்சுக்கிறாரு. அதனால உடனே வந்து ஜின்மு இருக்கக்கூடிய இந்த சாம்பருக்கு வெளியே, ஐயோ உன்னை யாருப்பா கத்தியால குத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இது உள்ள கேட்குது. அவனை நான் அனுப்பிச்சிட்டு வர்றேன் அரசரே அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியார் சொல்றப்போ, அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து பதனமா நடந்துக்கோங்க, அவர் ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பாரு, ஏன்னா ஜின்மு மேலே அவர் உயிரியே வச்சிருந்திருக்காரு, பார்த்து நடந்துக்கோங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. மந்திரியார் வெளியே வந்து நின்றுட்டு, ஜின்முலாம் நல்லா தான் இருக்காங்க, நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்காரு, சரி என்ன தைரியத்தில் இறந்து போன அரசர் மேலே நீங்கள் கையை வச்சிங்க, அவர் யாரு கத்தியால் குத்துனது உங்களை விட மாட்டாண்டா அப்படிங்கிறப்ப அங்கே வந்து போக மாட்டேன்றாரு, பிரச்சனை பண்ணுறாரு. கடைசியில் காவலாளிகளை வச்சு தான் அனுப்ப வேண்டியதாக போயிடுச்சு. இந்த பக்கம் இளவரசர் கேட்டுக்கிட்டே இருக்காரு கேர்டேக்கர் கிட்ட. அவர் வந்துட்டு ஏதோ சொல்லி முளைப்பிக்கிட்டே இருக்காரு. ஒரு வாட்டி ஒரு கேஸ் வந்தது இல்லையா, ஒரு குட்டி பையனுக்கு தாந்தா தகப்பன் சொல்லிட்டு 2 பேர் வந்தாரு, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதில் தான் ஒருத்தர் இந்த பையனோட உடம்புல விஷம் பரவி இருந்தப்போ என் ரத்தம் தான் அந்த விஷத்தை முறிச்சதுன்னு சொன்னார். உண்மையான அப்பாவோட ரத்தம் மட்டும்தான் பையனோட விஷத்தை முறிக்கும், அப்படி இருக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதுக்கு மேலே மறைக்க முடியறதில்ல இளவரசரே, என்னை வந்து மன்னிச்சிருங்க, இதெல்லாம் அரசர் தான் பண்ணாரு, உங்கள் 2 பேரையும் வந்து பாதுகாக்கணும், 2 பேரோட உயிர் காப்பாற்ற வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் குழந்தைங்களா 3 வயசு குழந்தைங்களா இருந்தப்போ உங்களை இடம் மாற்றிட்டாரு. ஜின்மு தான் வந்து அரசரோட ரத்தம், ஜின்முவோட பேர் தான் மயூங்கு, ஜின்மு தான் அரசரோட வந்து உண்மையான மகன், உங்கள் பேர் தான் ஜின்மு, ஆனால் மயூங் அப்படின்ட்டு அரசர் அவரோட பையனோட பேரையும் உங்களுக்கு கொடுத்து அவரோட பையனை உங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட அப்பா இறந்து போன அரசர் தான் அப்படின்னு சொல்ல குடிச்சிட்டாங்க. வந்து இவ்வளோ வருடங்களா நான் வந்து பெருசாக மரியாதை செலுத்தினதே இல்லை உங்களுக்கு, ஆனால் நீங்கள் தான் என் அப்பா அப்படிங்கிறது இப்போ தான் தெரிய வந்ததுன்னு ரொம்ப வந்து கஷ்டப்படுவார் இளவரசர். அப்படியே கத்தி கதறி அழுவார் பாருங்க, ரொம்ப பாவமாக இருக்கும். வெளியே இருக்கிற பாடி கார்டுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இளவரசர்கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படின்னு இன்னும் கேர்டேக்கர் அரசர்கிட்ட சொல்லலை. அதனால அரசருக்கு இளவரசருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தெரியல. இங்கே தங்கச்சிக்காரியோட ரொம்ப தான் காட்டுறாங்க. இங்கே உடைக்கக்கூடிய பொருள் ஏதாவது இருந்தால் எல்லாத்தையும் எடுத்துருங்க, எழுதுறதுக்கான ப்ரஷ் இங்கு இருக்கக்கூடாது, பேப்பர் இருக்கக்கூடாது, எந்த ஒரு திங்ஸும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பண்ணுறப்போ தங்கச்சிக்காரி அப்படியே என்னமோ சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அரசர்கிட்ட தெரிவிக்கப்படுது. சொன்னாதான் சொல்லுவா, இந்த மாதிரி அவங்க ரூமில் இருக்கிற எல்லா திங்ஸையும் நாங்கள் அப்புறப்படுத்திட்டோம், இதுக்கப்புறம் அவங்க பண்ண விஷயங்களுக்கு நீங்கள் தான் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற சமயத்தில் மந்திரியார் இருந்துட்டு,
இதெல்லாம் தண்டனையே இல்லை அரசரே, இந்த தண்டனையெல்லாம் அந்த பொண்ணுக்கு பத்தவே பத்தாது. நீங்கள் அந்த பொண்ணுக்கு விஷத்தை கொடுத்துருங்க, விஷத்தை கொடுத்து குடிச்சு அவளே சாக சொல்லிடுங்க, அதுதான் அவளுக்கான தண்டனை அப்படிம்பாங்க. இவ்வளவும் பண்ணதுக்கு அப்புறமாகவும் அந்த தங்கச்சிக்காரி கொல்றதுக்கு அரசருக்கு மனசு வரல. அதுக்கான காரணம் சாவோட பொண்ணு அப்படிங்கிறதுக்காக. ஆனால் மந்திரியார் சொல்கிறப்போ என்ன சொல்கிறீங்க, கொல்ல சொல்கிறீங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ராணியும் சொல்லுவாங்க, அந்த பொண்ணு பண்ண தப்பு அப்படிங்கிறது மரணம் கூட அவளுக்கு சின்ன தண்டனை தான், அவள் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கா, ஆனாலும் கொஞ்சம் யோசிங்க அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்தில் சொல்லனாவும் அப்படியே வந்து பேச ஆரம்பிச்சிருவா. ஆமா அரசரே, நீங்கள் விஷம் கொடுக்கணும், அவள் சாகிறதுக்கு தகுதியானவதான், விஷத்தால உயிரை எடுத்தே தீரணும், அப்பதான் அவள் நிழல் கூட இந்த பக்கம் இருக்காது, கண்டிப்பாக அவளை கொல்லதான் வேணும். ஆனால் அது வந்து பெரிய பிரச்சனை இல்லை, அவள் இங்கே தான் இருக்கா, அவங்க நீங்கள் கொல்லணும் அப்படின்னா தண்டனை கொடுக்கணும்னு நினச்சா எப்போ வேணா பண்ணிக்கலாம். ஆனால் இன்னும் வார் போயிட்டு இருக்கு, அங்கே நம்மளோட வீரர்கள் இன்னும் போராடிட்டு இருக்காங்க, அதை தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற சமயத்தில் மந்திரியா இருந்துட்டு இதெல்லாம் பேசுறதுக்கு நீ யாரு அப்படின்னு கேட்குறப்போ ராணி வந்து சலனாக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லை சலனா சொல்கிறது கரெக்டு, அந்த தங்கச்சிக்காரி அரண்மனைக்குள்ளே தான் இருக்கா, நம்ம கட்டுப்பாடில் இருக்கா, அவளை இன்னும் கூட பாதுகாப்பாக பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து கூட அவளுக்கு நம்ம தண்டனை கொடுத்துக்கலாம். நம்ம வீரர்கள் அங்கே போராடிட்டு இருக்காங்க, நாம அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும், இளவரசர் கூட இங்கே தானே இருக்காங்க, அதனால அதை ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அரசரும் அதை ஓகே அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க. வெளியே வர்றப்போ மந்திரியாருக்கு வந்து செம கோபம் சொல்லணும் மேலே. இதை பாரு, அந்த தங்கச்சிக்காரியால் உயிர் வாழ முடியும், இன்னொரு வாட்டி இளவரசியாகவும் மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஃபால்ஸ் ஹோப்பெல்லாம் கொடுத்துறாது அப்படின்ட்டு போவார். எங்கள் தங்கச்சிக்காரி இருக்கிற ரூம்பை சுற்றி வந்து கட்டையை வச்சு அடிப்பாங்க, வெளியே வரக்கூடாது அப்படின்ட்டு. அதை பார்க்குற சொல்லனாக்கு நம்ம அம்மா அப்பா கூட இந்த கிராமத்தில் இருந்தப்போ இந்த சின்ன கிராமத்தில் இருக்க எனக்கு பிடிக்கல, தலைநகரில் போய் பெருசாக வாழணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ இவ்வளோ பெரிய தலைநகர், இவ்வளோ பெரிய அரண்மனையில் ஒரு சின்ன ரூமில் ஒன்று அடைச்சி வச்சுருக்காங்க. சொல்கி, எதை தேடி போய் உனக்கு எது கிடச்சிருக்கு அப்படிங்க உள்ளே வந்து அவள் இன்னும் வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்கா. இவங்க ஆணி அடிக்கிறதெல்லாம் ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரியே எனக்கு சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கா. இந்த பக்கம் சொல்லனா வந்துட்டு பெரியண்ணா சின்ன கிட்டே கேட்குறா, வாரில் ஃபைட் பண்ண சமயத்தில் இளவரசர் எப்படி ஃபைட் பண்ணாரோ அப்படின்னு நல்லா கேட்குறப்ப அவங்க எல்லாம் விளக்கம் கொடுக்குறாங்க. சொல்லனா அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இளவரசர் நல்லா ஃபைட் பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு அன்னைக்கு அங்கேயே வந்து அவங்க வீட்லேயே தங்குறாங்க. அந்த சமயத்தில் வெளியே சவுண்டு கேட்குது, வந்து பார்த்தா நல்லா குடிச்சிட்டு இளவரசர் உட்காந்துருக்காரு. சொல்லனா, நான் நிறையா குடிச்சிட்டேன்னா உன்னோட ரொம்ப மிஸ் பண்ணேன், ஏனே தெரியல, நான் ரொம்ப சோகமாக இருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. சொல்லனா அவளோட அறையிலேயே நைட்டு ஃபுல்லாக தங்க வச்சுப்பா. ஆனால் பயமாக இருக்கு இளவரசரே, நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நடந்துக்கக்கூடிய ஆளே கிடையாது, அப்படி இவ்வளோ குடிக்கிற அளவுக்கு உங்களை என்ன ஹர்ட் பண்ணுச்சு அப்படின்னு தெரியல, அப்படியே அசந்து தூங்கிடுவா. விடிஞ்சு பார்த்தா அங்கே இளவரசர் இல்லை. அதுக்கப்புறமாக அரண்மனைக்கு கிளம்பி வந்து இளவரசர் சேம்பருக்கு வந்து இளவரசரே அப்படிங்கிறப்போ என்ன என்ன இளவரசரே, இல்லை நேற்றுன்னு ஆரம்பிக்க அதில் ஒன்று நல்லா தான் இருக்கேன், வார் போயிட்டுருக்கு, நான் இன்னும் கொஞ்ச நாள் எகேன் அங்கே போக வேண்டியதாக இருக்கும், அதனால அதை பற்றி யோசிக்கலாம், நாம் வேறு எதை பற்றி யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லனாக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறமாக அரசர் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அரசர் வந்து கேர்டேக்கர் கிட்டே கேட்பாங்க, ஆமாம் ஜின்முக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ நான் ஜிம்மு பக்கத்துலேயே இருந்தேன், கொஞ்ச நேரம் நீ எங்கே போனேன்னு தெரியல, எங்கே போயிருந்தேன் என்ன எதுன்னு கேட்கறதுக்கு, இல்லை இளவரசர் பேச கூப்பிட்டுருந்தாரு, அப்படி என்ன பேசுறீங்கன்னு கேட்கறதுக்குள்ள இளவரசர் வந்துருவாங்க. வணக்கம் அரசரே அப்படின்னு சொல்கிறப்போ திருன்னு கேர்டேக்கர் முழிச்சிட்டு நிற்பாங்க. இந்த பக்கம் இப்போ ஜின்மு எழுந்து கொஞ்சம் வாக்கிங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாரு. வயிறில் இன்னும் அந்த வலி இருக்குது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தேறிட்டு இருக்காரு. இதை அரசர் தள்ளி நின்று பார்க்குறப்போ மருத்துவர் சொல்லுவாங்க, இப்போ நல்லாவே வந்துட்டு ஜின்மு தேறிட்டு வந்துட்டு இருக்காரு, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, மருந்து மாத்திரை கூட இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வேலை செஞ்சுருக்குமான்னு தெரியாத அரசரே, உங்கள் ரத்தம் தான் அப்படி வேலை செஞ்சுருக்கு அப்படிம்பாங்க. அதை அப்படியே கேட்க இளவரசருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கேர்டேக்கர் வந்து அரசரையும் இளவரசரையும் மாறி மாறி பார்ப்பாங்க. ஜின்மு உடல்நிலை சரியாகிற வரைக்கும் அரண்மனைக்குள்ளேயே இருக்கட்டும், அரண்மனைக்குள்ளே இருக்கிறது தான் உடல்நிலையை சீக்கிரமாக குணப்படுத்தும், அதுக்கப்புறம் அவனை வெளியே இருக்கிற அவன் வீட்டுக்கு அனுப்பிச்சிக்கலாம் அப்படிம்பாங்க. இது மந்திரியாருக்கு பிடிக்கல. அதெல்லாம் கேட்குற மைண்டில் அரசர் இல்லை. ஆனால் அரசர் ஜின்மு பார்க்குற பார்வை ரொம்ப கேரிங்காக கைண்டாக பார்க்குறது அப்போ எல்லாத்தையும் பார்க்குறப்போ இளவரசருக்கு அப்போது நாம் இவர் அப்பா அப்பான்னு உயிரை விட்டு பார்த்துக்கிட்டோம், ஆனால் எப்போவுமே இவர் அன்பு ஜின்மு மேலே தான் இருந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறமாக அரசர்கிட்ட பேசுகிறப்போ சொல்கிறாங்க, அரசரை இன்னும் கொஞ்ச நாளில் நான் அந்த வார் ஜோனுக்கு போகணும், இந்த வாட்டி நம்ம கண்டிப்பாக ஹேண்ட் ரிவரை கைப்பற்றிடுவோம், இந்த வாட்டி போகிறப்போ நான் ஜின்முவையும் கூப்பிட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஜின்முவா உடம்பு சரியில்லாமல் இருக்கானே, அரசரே மருத்துவர் சொன்னார் இல்லையா, இன்னும் சில நாட்கள் அவன் தேறிடுவான்னு சொல்லிட்டு நான் போகிறதுக்கும் சில நாட்கள் ஆகும், தேறிட்ட ஜின்முவும் கூட வரட்டும், அப்போ தான் ஜின்முக்கு ரியாலிட்டி என்னன்னு புரியும், அவனையும் நம்மள ஒருத்தனா பார்க்குறோம் அப்படிங்கிற ஃபீலிங் வரும் அப்படிங்கிறப்ப அரசரும் சரின்னு சொல்லிடுவாங்க. ஜின்முவும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருப்பாரு, லைட்டாக வலி இருக்கே தவிர்த்து மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன ஜின்மு, நான் இல்லாத சமயத்தில் வேற யாருக்கும் குடைச்சல் கொடுத்துடாதே நான் சொல்லிட்டு போனேன், கடைசியில் உனக்கே குடைச்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இதை பாருங்க, அந்த தங்கச்சிக்காரி வேணுக்குன்னே என்னை வந்து வாழால குத்தல, அது ஆக்சிடென்ட் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் அதை பற்றி பேச வரல, நான் வாருக்கு போகிறப்போ நீயும் என் கூட வரணும், அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சேம்பருக்கு வந்ததும் கேர்டேக்கர் வந்துட்டு ஜின்முவை கூப்பிட்டு போறீங்களாமே அப்படிங்கிறப்போ, நான் வந்து ஜின்முவை வாருக்கு கூப்பிட்டு போயிட்டு அவனை ஏதாவது பண்ணிடுவேன்னு பயப்படுறீங்களா? ஐயோ இளவரசரே சத்தியமா இல்லை, நீங்கள் அப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, ஆனால் அவருக்கு அடிபட்டிருக்கிலே அதை பற்றி தான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இல்லை மருத்துவர் சொல்லிட்டாரு சில நாட்களை வந்து பியூராகவே குணமாயிடும்ன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நான் தான் கூட இருக்கேன் இல்லையா பார்த்துக்கிறேன், ஜின்முவை நான் கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிடுறாங்க.
இந்த பக்கம் விசு அங்கிளுக்கு இது தெரிய வருது. ஐயோ ஜின்முக்கு காயம் இருக்குமே அப்படிங்கிறப்போ ஜின்மு சார்கிட்டயும் இதை சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் மருத்துவர் சில நாட்களில் காயம் ஆறிடும்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் விசு அங்கிள் இருந்துட்டு கண்டிப்பாக ஜின்மு போருக்கு போகணும், அவனுக்கு காயம் ஆறிடுச்சு, நல்லா தெம்பா இருக்கானா கண்டிப்பாக போருக்கு போகட்டும், அப்போதான் நம்ம வெற்றியை நிலைநாட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்முக்கு கடிதம் எழுதுறாங்க. ஜின்மு நீ கண்டிப்பாக இளவரசன் கூட போருக்கு போ, நம்ம வெற்றி அடையிறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஆனால் உனக்குன்னு ஆட்களும் உன் பக்கத்துலேயே வச்சுக்கோ, ரொம்ப சேஃபாக இருந்துக்கோ, யாரும் உன்னை ஹார்ம் பண்ணாமல் பார்த்துக்கோ, இந்த போரில் வெற்றி உன்னால் வந்ததாக இருந்தது அப்படின்னா அது நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. இங்கே தங்கச்சிக்காரிக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த சாப்பாடு கொடுக்கறதுக்கு மட்டும் தனியாக ஒரு கேப் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. சாப்பாடு எடுக்கிற மைண்ட் இல்லை. ஆனால் அங்கே ஏதோ பேப்பர் இருக்கிறத பார்க்குறா. ஓடி வந்து இதை எடுத்து படித்து பார்க்குறா. ஜின்முதே எழுதியிருக்காரு. வெளியே தான் அவர் நிற்கவும் செய்வார். இளவரசி நான் போருக்கு போக போகிறேன். ஒரு வாட்டி நான் ஹண்டிங்க்கு போனப்போ நீங்கள் கர்ச்சீஃப் கொடுத்தீங்க இல்லையா, அது இந்த வாட்டி போருக்கு போகிறப்போ நான் எடுத்துகிட்டு போகிறேன். திரும்பி நான் பத்திரமா வர்றதுக்கு அது நீங்கள் எனக்கு கொடுத்தத கிஃப்டாக அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் போருக்கு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. சொல்லனாவும் அந்த இடத்துக்கு வரா. மாஸ்டரும் போரில் தான் இருந்திருப்பாங்க. சொல்லனா நீ அப்படின்னு கேட்கறதுக்கு ஆமாம் மாஸ்டர் நானும் ஜாயின் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறான். சொலனா வந்தது அரசருக்கு அரண்மனையில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. சொலனா பார்க்கறதுக்காக தாலும் வருவாங்க. அப்போ சொலனாவோட மேட் இருந்துட்டு எங்கே போனாங்கன்னு தெரியல, சின்ன வேலையே வெளியே போயிட்டு வரேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறப்ப தாலுக்கு புரிஞ்சு போயிடுது அந்த பொண்ணு எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் மாஸ்டர் இருந்துட்டு இல்லை சொலனா உன்னை கூப்பிட்டு போக முடியாது, ஒழுங்கா திரும்பிப்போ, எங்கள் கூட வந்திருக்கிறது இளவரசருக்கு தெரிஞ்ச என்ன ஆகுறது, நீ ஒருத்தி தான் இந்த பொண்ணு படையில, உன்னை பாதுகாக்கிறதுல எங்கள் எல்லாரோட எண்ணம் இருக்கும் அப்படிங்கிறப்போ ப்ளீஸ் நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, நான் மண்டி போட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன், நம்ம அரசருக்கு இந்த ஹேண்ட் ரிவரை திரும்ப கைப்பற்றணும் அப்படிங்கிறது பல வருட கனவு, அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு ஆசை இருக்குது, புரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு பெண் அப்படிங்கிறத காட்டிக்க மாட்டேன், ஆண் சிப்பாய்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மாஸ்டருக்கு இவ்வளோ தூரம் சொல்ல நான் கெஞ்சிருந்தாலும் அவரும் சரி அலோ பண்ணிடுவாரு. இந்த பக்கம் எகெயின் போர் நடக்க ஆரம்பிக்குது. இளவரசரை ஒரு ஸ்டேஜில் ஜின்முவே காப்பாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அப்போ அது பார்க்குறப்ப இளவரசருக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஜின்மு நினைச்சிருந்தா காப்பாற்றாம விட்டுருக்கலாம், ஆனால் காப்பாற்றுறான் அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறமாக இவங்க இருக்கிற பக்கமே சொல்லனா வரமாட்டா, இளவரசர் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இளவரசருக்கு சொல்லனா பக்கத்தில் இருக்கிற மாதிரியே தோணுது, நான் ரொம்ப மிஸ் பண்றேன், அதனால தான் எனக்கு அப்படி தோணுது அப்படின்ட்டு நைட்டு டென்ட்டுக்குள்ள போயிட்டு அப்படியே தூங்கலான்னு பார்க்குறப்போ ஜின்னு கேட்பாங்க, என்ன எதுக்காக இந்த பேட்டில் ஃபீல்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா, இங்கே என்ன எப்படியா சாகடிச்சிடலாம், இல்லைன்னா போர் புரியறப்ப மரணம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அந்த வகையில் என்ன போட்டு தரலாம் அப்படிங்கிற பிளானா அப்படிங்கிறப்போ ரெண்டும் கிடையாது, இந்த படைக்கு ஒரு நல்ல தளபதியார் வேணும், அதாவது ஒன்று கூப்பிட்டு வந்தேன், அதை தவிர்த்து வேற எதுவும் நீ ரொம்ப யோசிக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சொல்லனா இளவரசர் கூடாரம் வரைக்கும் வந்துடுவா. இளவரசருக்கு அவர் கேட்டிருந்தார் இல்லையா, போருக்கு போகிறப்போ ஏதாவது ஒன்று கொடுக்கணும், நீ எனக்கு ஏதாவது கொடுக்குறியான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்காக வந்திருப்பான். இளவரசர் தூங்காம இருந்து என்ன பண்றது, பார்த்துட்டு என்ன பண்றதுன்ட்டு அப்படியே திரும்பி வருவா. ஆனா அப்பதான் இளவரசர் கிட்ட பேசிட்டு இருந்த ஜின்மு பார்த்துட்டு நீ எப்படிங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. ஒரு பொண்ணு எப்படி போர் புரிய முடியும் அப்படிங்கிறப்போ டக்குன்னு வாள் எடுத்து வைப்பா. ஜின்மு வாள் எடுக்கிறதுக்குள்ள பல ஆண்களை விட நான் நல்லாவே சண்டை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, எனக்கு என்னமோ உண்மையில இன்னொரு டவுட் இருக்கு, இளவரசருக்கு எப்பவுமே நான் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பேன், இப்போ இளவரசர் என்ன இந்த போருக்காக கூட கூப்பிட்டு வந்துருக்கிறதுனால என்னால் அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரும் அப்படிங்கிறதுக்காக நீ ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டியா, இந்த போரில் என்ன ஆக்சிடென்ட்லாம் கொள்றான்னு பார்க்குறியா அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த எண்ணம் கிடையாது, அப்படி அந்த எண்ணமே இருந்தாலும் தப்பு கிடையாது சொல்லலாம், ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது யாருக்கு வேணால் நடக்கும், அதே மாதிரி ஆக்சிடென்ட்டில் நான் இளவரசரையும் உன்னை கூட கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு போவார். அப்போதான் ஜின்முக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். ஆமாம், என் பிரேஸ்லெட்டை பற்றி கேட்டேன், அதை நான் யாருக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறதையும் நீ கேட்டேன், அப்போ நான் ஹண்டிங் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தது உனக்கு எப்படி தெரியும், அது மட்டும் இல்லாமல் இந்த எதிரி நாட்டு தளபதி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த அசாசினை நாங்கள் இந்த கோவில் கிட்ட விடிய காலையில் 6 மணிக்கு வர வைக்கிறோம், நீங்கள் போய் பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நீ ஏன் போனா அப்படிங்கிறதையும் சொல்லனா கேட்டிருந்திருப்பா. இதெல்லாம் நீ எதுக்கு என்கிட்ட கேட்ட அப்படிங்கிற சமயத்தில் இல்லை எனக்கு சில நியூஸ் வந்துச்சு, நீ யாரையோ பிடிக்கிறதுக்காக போயிருக்க, ஆனால் நீ அரண்மனை விட்டு வெளியே போகிறப்ப என்ட்ரி போடுவாங்க, அதில் நீ ஹண்டிங்க்கு போகிறதா என்ட்ரி போட்டிருந்தது, பட் எனக்கு நியூஸ் நீ யாரையோ பிடிக்கிறதுக்காக போன மாதிரியும் அந்த நபர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வாங்குறான். ஜின்னு ஒத்துக்கிறான், ஆமாம் நான் பிடிக்க தான் போயிருந்தேன், ஏன்னா அந்த இடத்துல எதிரி நாட்டை சேர்ந்த அசாசின் இருக்காங்க, அந்த அசாசின் அரசரை கொல்றதுக்காக ஹண்டிங் டைமில் ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த தகவல் வந்ததுனால தான் பிடிக்கிறதுக்காக போனோம், ஆனால் எங்களால் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இதை மறைக்கிறதுக்கு ஜின்முக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா அரசரை கொல்றதுக்காக எதிரி நாட்டு அசாசினை தானே நான் பிடிக்க போனேன், அதனால இதில் சொல்றது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். என்ன சொல்ற ஜின்மு, அப்போ அங்கே அந்த எதிரி நாட்டோட அசாசின் தான் வருவாங்க அப்படின்னு உனக்கு தகவல் கொடுத்தது யார் அப்படிங்கிற சமயத்தில் அதெல்லாம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நம்ம க்ளோஸும் கிடையாது, இதுக்குள்ள என்கிட்ட ஏதோ கேள்வி கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துருவாரு. இப்போ நம்ம சொல்லனா ஓரளவுக்கு புரியுது. ஸோ நம்ம அப்பா கோச்சனை எதிரி நாட்டை சேர்ந்த அசாசின் நினைச்சிட்டு தான் இந்த ஜிம்மு தாக்க போயிருக்கா. ஆனால் நம்ம அப்பா அவன் டைரக்டாக பார்க்கல, ஏன்னா அப்படி பார்த்துருந்தா ஹண்டிங் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ இவன் அனுப்பிச்ச ஆட்கள்னால தான் நம்ம அப்பா கொல்லப்பட்டிருக்காரு. ஆனால் நம்ம அப்பா எதிரி நாட்டை சேர்ந்த அசாசின் அப்படிங்கிற இந்த நியூஸை இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் இவனுக்கு கொடுத்தது யாருன்னு தெரியும் யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறமாக நைட்டு கொஞ்சம் நேரம் இன்னுமே லேட் ஆகுது. அதுக்கப்புறமாக இளவரசர் கூடாரத்துக்கு
சொல்லனா இளவரசர் தூங்கிட்டாரு, உட்காந்துட்டே தூங்கிட்டு இருப்பாரு. அவரோட கத்தியோட கைப்பிடி பக்கமா கர்ச்சீஃபை கட்டி விட்டு போயிடுவா. அடுத்த நாள் இளவரசர் பாப்பாரு, இது யார் பண்ணாங்க எது பண்ணாங்கன்னு தெரியல. அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு டைமும் இல்ல. எதிரிகளோட சண்டை போட போயிட்டாங்க. அந்த சமயத்துல சொலனாவும் ஃபைட் பண்ணிட்டு இருப்பா. அப்போ சொலனா வேற அட்டாக் பண்ண வரப்போ இளவரசர் எதிர்ச்சியா காப்பாத்துவாரு. காப்பாத்துனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது சொலனான்ட்டு. இளவரசருக்கே ஷாக் ஆயிடும். சொலனா நீ வந்துட்டு இங்க போர் புரியறதுக்கு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமாக போர்ல இவங்க நாடு தான் வெற்றி அடையுது. அந்த தகவல் புறா மூலியமாக மந்திரியாருக்கு தெரிவிக்கப்படுது. எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இளவரசர் வெல்கம் பண்றதுக்கு. நாட்டு மக்கள் எல்லாம் 2 பக்கம் நின்றுட்டு ரொம்ப ஆரவாரத்தோட வெல்கம் பண்றாங்க. அரசர்கிட்ட வந்துட்டு இளவரசர் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, இத்தனை நாட்கள்ல இத்தனை 1000 சோல்ஜர்ஸ் இருக்கக்கூடிய எதிரி நாட்டு படையை நாங்க வீழ்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம ஹேண்ட் ரிவரோட நார்த் சைடு இருக்கிற லேண்டை கைப்பற்றிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இன்னும் மொத்தமா வந்து ஹேண்ட் ரிவரை வந்து கைப்பற்றணும். அதுக்கான தாக்குதல் அடுத்தடுத்து நடத்தப்படும். இதுவே அரசருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த வெற்றியை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ இறந்து போன அரசர்கள் ஓவியம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு வந்து தாலும் நின்றுட்டு நம்ம இப்போ இருக்கிற அரசரோட அப்பாவை பார்த்து, அரசரே நான் வந்ததுனால ஹேண்ட் ரிவர் இங்கிருந்து உங்கள் கையை விட்டு போச்சு. இப்போ ஹேண்ட் ரிவரோட நார்த் சைட் லேண்டை இளவரசர் கைப்பற்றிட்டாரு. அவ்வளோதான், சீக்கிரமா ஹேண்ட் ரிவர் நம்ம கைக்கு வந்துடும். அது மட்டும் நடந்துட்டா போதும் அரசரே, நான் நிம்மதியா சாவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவாங்க. அதுக்கப்புறம் படை வீரர்கள் எல்லாரையும் வந்து பார்க்கறதுக்காக அரசர் வருவாங்க. அங்கே ஜின்முவும் இருப்பாங்க. ஜின்முவை மட்டும் ஸ்பெஷலாக பார்க்குறாரு அரசர். என்னதான் இருந்தாலும் பையனாச்சே, அது வந்து நம்ம இளவரசருக்கு தெரிய வரப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறமாக அரசர்கிட்ட பேசுகிறப்போ அங்கே ராணியும் இருப்பாங்க. இளவரசர் சொல்லுவாங்க, போர் பண்ணிட்டு இருக்கிறப்போ கிட்டத்தட்ட எனக்கு சாகிற தருவாய், ஏன்னா 2 சோல்ஜர்ஸ் வந்து என்ன லாக் பண்ணிட்டாங்க, அங்கே என்னை காப்பாத்துனது ஜின்மு தான் அப்படிம்பாங்க. அரசருக்கே ஷாக்காக இருக்கும். நிஜமாவா, உயிரை காப்பாத்துனது ஜின்முவா அப்படிங்கிறப்போ, ஆமா அரசரே, அதனால நான் உங்களை ஒன்று கேட்டுக்கிறேன், ஜின்முவை எகெயின் அரண்மனைக்குள்ள அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போரை நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா அதில் ஜின்முவோட பங்கும் இருக்கு. இந்த போரில் ஜெயிச்சதுல ரொம்ப சந்தோஷப்பட்டானாமா அப்படிங்கிறப்போ எல்லாரும் போனதுக்கு அப்புறமாக அரசர் அவருக்குள்ளேயே சொல்லி சொல்லி சிரிச்சு சந்தோஷப்பட்டுப்பாரு. என் பையனும் போர்க்களத்துக்கு போயிருக்கான், அவன் இளவரசருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்லாம் நினைச்சு சந்தோஷப்பட்டுப்பாரு. அதுக்கப்புறமாக எங்கள் தங்கச்சிக்காரி தான் காட்டுவாங்க, வெளியே வந்து யாராவது இருக்கீங்களா ப்ளீஸ் சொல்லுங்க, போர் முடிஞ்சிருச்சா, இளவரசர் வந்துட்டாங்களா, ஜின்மு வந்துட்டாங்களா, யாராவது சொல்லுங்களேன்னு கதறிட்டு இருக்கிறப்போ யாரும் சொல்றதுக்கு ரெடியா இல்லை. நான் வெளியே காவலுக்கெல்லாம் ஆள் இருக்க தான் செய்யும். சொல்ல நான் வந்து அங்கே காவலுக்கு இருந்தவங்களை அனுப்பிச்சதுக்கு அப்புறமாக இவளை வெளியே கூப்பிட்டு வரா. யாரை பார்க்க வைக்கிறதுக்கு, ஜின்முவை பார்க்க வைக்கிறதுக்கு. ஜின்முவை கண்ணாலேயே தேங்க்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. சொல்லனா அவங்க விட்டு போயிடுவா. நீங்கள் நல்லபடியாக வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இதை பாருமா, உன்னோட உண்மையான பேரை சொல்லு. எகெயின் சுபேகான்னு சொல்லாத, உன் பேர் சுபேகாவும் கிடையாது, பியோனும் கிடையாது, உன்னோட உண்மையான பேர் என்ன அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மு கேட்குறப்போ, நான் சுபேகா தான், நான் இப்பவும் சுபேகா தான். இதை பாரு, இளவரசரோட நான் போருக்கு போயிருக்கேன், அந்த இடத்துல இளவரசரோட உயிரை காப்பாத்திருக்கேன், இது அரசருக்கு தெரியும், கண்டிப்பா எனக்கு ஏதாவது ரிவார்டு கொடுக்கறதுக்காக கேட்பாரு. அப்படி எனக்கு என்ன வேணும்னு அவர் கேட்குறப்போ உன்னை ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்பேன். அது மட்டும் அரசர் ஓகேன்னு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோ, நம்ம 2 பேர் தலைநகரை விட்டு எங்கேயாவது போய் நல்லபடியாக வாழலாம் அப்படிங்கிறப்போ, இல்லை நான் ஒன்றும் அதுக்காகலாம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு கிடையாது. எகேன் தலைநகரை விட்டு போயிட்டு நாட்டோட எல்லை பகுதியில் ஒரு கிராமத்துலேயோ மலையடிவாரத்துலேயோ ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்காக நான் ஒன்றும் உனக்கு வெயிட் பண்ண கிடையாது. நான் ராணி ஆகணும், நீ என்னை ராணி ஆக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. இதை பாருமா, நல்லா மைண்டில் வச்சுக்கோ, உனக்குள்ள ராணி ஆகணும் அப்படிங்கிற ஆசையை விதைச்சது நான் தான், அதுக்கப்புறம் அதை வளர்த்து விட்டது விசு அங்கிள் தான். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், அதெல்லாம் நம்மளுக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு நீ வேணும், உன் கூட நான் ஒரு வாழ்க்கையை வாழணும் கடைசி வரைக்கும். நான் உனக்கு பண்ணதுக்கு அது ஒரு மன்னிப்பாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப காதலிக்கிறேன் அப்படிம்பாங்க. எதுக்காக மன்னிப்பு அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ சாவை பிடிச்சிட்டு வர்றதுக்காக தான் இவங்க ஆட்கள் அனுப்பிச்சாங்க. ஆனால் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க இல்லையா, அதுக்கு ஜின்மு அனுப்பிச்ச ஆட்கள் தானே காரணம். ஸோ அந்த ஒரு குற்ற உணர்ச்சிக்காகவும் சேர்த்து சொல்கிறாரு. ஆனால் தங்கச்சிக்காரி இருந்துட்டு, இதை பாரு ஜின்மு, இப்படி ஒரு மைண்டில் நீ என்னை பார்க்க வராத, நான் வந்து சுபேகா, நான் இளவரசி ராணியாக போறவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. இவன் திருந்தினாலும் இவ விட மாட்டா போல இருக்கு. இந்த பக்கம் இளவரசர் அப்படியே தனியாக நின்று ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரா. பாடிகார்டு வந்துட்டு, ரொம்ப காற்று விசு விசுன்னு வீசுது, நீங்கள் ஏன் இளவரசர் எங்கே நிற்கிறீங்க? இல்லைடா, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் இளவரசன் கிடையாது, ஜின்மு தான். ஜின்மு எந்த அளவுக்கு போர் புரிஞ்சான்னு தெரியுமா, நல்லா ஃபைட் பண்ணா, அவன் எடுத்து தான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறப்போ, தயவு செய்து இப்படி எல்லாம் பேசாதீங்க, நீங்கள் தான் வந்து கிரவுன் பிரின்ஸ், நீங்கள் தான் அடுத்த அரசர், உங்களால் மட்டும்தான் இந்த நாட்டை நல்லா வழி நடத்த முடியும். சரி நான் ஏதோ மனசில் தோணதை சொன்னவா. ஜின்மு காத்துட்ருப்பான், அவன் கூட போய் நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு. இந்த பக்கம் ஜின்மு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி கொடுக்குறப்ப ஜின்முக்கு நிஜமாக சந்தோஷமா இருக்கு. இளவரசரே ரொம்ப நன்றி, நாட்டுக்காக உயிரை கொடுத்து போராடுறப்ப தான் உண்மையான ஒரு விஷயம் என்ன, நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன, அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சது. இது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல புது ஃபீலிங்காக இருக்குது. அந்த ஃபீலிங் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படிம்பாங்க. எல்லாத்தையும் இளவரசர் கேட்டுக்கிட்டு, ஜின்மு நான் என்னோட அரியணையை வந்து தியாகம் பண்ணிடலான் இருக்கேன். ஏன்னா இளவரசர் அப்படிங்கிறது இவருக்கான பட்டம் மட்டும் கிடையாது, அடுத்த அரசர் அப்படிங்கிறதுக்கான அரியணையும் இவருக்காக காத்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ அது தியாகம் பண்ணிடலான் இருக்கு அப்படிங்கிறப்போ, என்ன பேசுறீங்க, அது என்ன உங்கள் சாய்ஸா,
உங்களால் எப்படி டக்குன்னு அப்படி முடிவெடுக்க முடியும்? இல்லை அரியணையை நான் தியாகம் பண்ணுறேன் அப்படிங்கிற ஏதாவது கேமே கூட விளையாடுறீங்களா அப்படிங்கிறப்போ, இல்லை ஜின்மு, விதி தான் நமக்குள்ளே விளையாண்டுருச்சு. நான் அரசரோட மகனே கிடையாது, நீ தான் அரசரோட மகன் அப்படின்னதும் அப்படியே பாப்பார் குரு குருன்ட்டு ஜின்மு. அப்படியே சீனை கட் பண்ணா இவர் கையில் இருக்கிற பிரேஸ்லெட் வச்சு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ விசு அங்கிள் வருவாங்க. விசு அங்கிள், இது என் அப்பா எனக்கு கொடுத்தது நீங்கள் தானே சொன்னீங்க? ஆமாப்பா, உன் அப்பா உனக்கு கொடுத்தது தான். எனக்கு தெரிஞ்சு இது உன் அப்பா உனக்காக விட்டு போனது தான், எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன் கேட்குற அப்படிங்கிறப்ப அப்படியே ஜின்மு யோசிக்கிறாங்க. எகெயின் இளவரசர்கிட்ட பேசினதா ஞாபகம் வருது. ஜின்முக்கு கோவம் வந்துடும். இது என்ன புது கேமு, என்ன ட்ரிக் பண்ண பார்க்குறீங்க, என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறப்போ, இல்லை நான் பேசுறதெல்லாம் உண்மை. அரசர் தான் உன்னோட அப்பா. அரசர் ஏன் இந்த முடிவு எடுத்தார் அப்படின்னா, நம்ம 2 பேரோட உயிருக்கும் ஆபத்தை வந்துடக்கூடாது, உன்னை வச்சோ என்ன வச்சோ வேற யாரும் கேம் விளையாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பசங்களை நம்ம 2 பேரை மாற்றிக்கிட்டாரு. இறந்து போன அரசரோட பையனான என்ன அவரோட பையன்ட்டும், அவரோட பையனான உன்னை இறந்து போன அரசரோட பையன்ட்டும் அரண்மனைக்குள்ள நீ வரக்கூடாது அப்படின்ட்டும் உன்னை அரண்மனையை விட்டு வெளியே வச்சு வளர்க்கறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் விஷம் தடவின கத்தியால் நீ குத்துப்பட்டு கிடந்தப்போ அரசர் தான் உனக்கு ரத்தத்தை கொடுத்து காப்பாத்தினாரு. அப்பாவோட ரத்தம் மட்டும்தான் பையனுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கு மேலே நான் என்ன உனக்கு உதாரணம் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு டக்குன்னு மண்டி போட்டுட்டு, இளவரசரே உங்களோட பதவியை நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களோட அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டி போட்டு இவர் இளவரசர் சொல்லுவார். இது அப்படியே கேட்குறப்ப ஜிம்மு ஆடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா ஜிம்மு வந்து ரீகால் பண்ண ஆரம்பிப்பாங்க. அன்னைக்கு அரசர்களோட ஓவியமெல்லாம் இருக்கிற அந்த அறையில் உன் அப்பனை அடிடா, உன் அப்பனை கொல்லுடா அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது ஏன் அப்போ சொன்னார் அப்படிங்கிறதுல இப்போ தான் ஜிம்முக்கு புரியுது. இந்த பக்கமாக தங்கச்சிக்காரி ரூம்குள்ளே வந்து எகெயின் விட்டு லாக் பண்ணிட்டா சொல்லலாம். ஆனால் இவளுக்கு ஜிம்மு கிட்ட பேசினதான் ஞாபகம் வருது. என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு வா, எங்கேயாவது போய் வாழலான்னு சொல்கிறான், அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே இருக்கணும். இல்லை நான் உடனே போய் ஜிம்முவை பார்த்து என்ன எதுன்னு பேசணும். நூனா ரெடியாகு, நம்ம ஜிம்முவை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்கிறப்போ வெளியே பணிப்பெண்கள் இருப்பாங்க. இப்படி தான் மேடம், எப்போ பார்த்தாலும் அந்த இறந்து போன பொண்ணு நூனா இவங்க பணிப்பெண் இருக்காங்க இல்லை அவங்க பேரை சொல்லி தான் பேசிகிட்டே இருப்பாங்க. சமயங்கள் அவங்க அவங்களா இருக்கிறதில்ல அப்படிங்கிறப்ப கேட்குற சொல்லனாக்கு கஷ்டமாக இருக்குது. தனியாக வர்றப்போ யோசிக்கிறா, எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம், அப்படியே இருந்திருக்கலாம், அந்த வாழ்க்கைக்கு திருப்பி நான் எப்படியும் உன்னை கூப்பிட்டு போவேன், அது சாத்தியம் இல்லையேன்னு ஃபீல் பண்ணுறப்போ பாடி கார்டு வந்துட்டு இளவரசருக்கு என்ன செய்தாச்சுன்னு தெரியல, குடிச்சிட்டு அவர் நிலைமையிலே இல்லாமல் படுத்து கிடக்கிறாரு அப்படின்னதும் அங்கே சொன்ன இளவரசரை பார்க்க வரப்போ இளவரசர் தூங்குற மாதிரி தான் இருக்குது. போர்வை எல்லாத்தையும் சரியாக போத்தி விட்டு போகிற சமயத்தில் இளவரசர் தூங்கலை. சொல்லனா கையை பிடிச்சிக்கிட்டு, சொல்லனா நானும் நீயும் உன்னோட வில்லேஜுக்கு ஓடி போயிடலாமா, அங்கே வாழ ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறப்போ என்ன வளர்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லனாக்கு இருக்கும். இந்த பக்கம் ஜின்மு வந்து அரண்மனைக்குள்ளே வருவாங்க. அப்போ ஒவ்வொரு எட்டும் எடுத்து வைக்கிறப்போ அரசர் வந்து ஜின்மு வந்து திட்டியிருப்பாரு, சமயங்கள் அவமானப்படுத்தியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து அப்படியே ஞாபகத்துக்கு வருது. ஒரு வாட்டி உங்கள் ஃபேமிலியாக ஓவியம் வரைஞ்சிக்கிறப்ப கூட இல்லை ஜின்மு இதில் வேண்டான்னு குயின் சொன்னதுக்கு அரசரும் ஓகேன்னு சொல்லியிருந்திருப்பார் இல்லையா, நான் தான் அவர் பையன், ஆனால் அந்த ஃபேமிலி பெயிண்டிங்கில் என்ன அவர் சேர்க்கலை. எவ்வளோ இடங்களில் ஜின்மு தனிமையாக இருந்திருப்பான். ஆனால் எனக்கு அப்பா இருக்காரு, இந்த நாட்டோட அரசர் அவர், அப்படி இருக்கிற என்னோட அப்பா என்னை இப்படி விட்டுட்டாரு அப்படிங்கிற அந்த கோபமும் இருக்குது. அரசர்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்துட்டு இருக்கான் கேர்டேக்கர். ஜின்மு அரசர் தூங்கிட்டாருப்பா, நாளைக்கு வேணா வாயா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் பேசி ஆகணும் அப்படிங்கிறப்போ ஜின்மு ஏன் இவ்வளோ ஆத்திரப்படுற, பொறுமையாரு அப்படிங்கிறாங்க. நான் என் அப்பா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னதும் அவ்வளோதான், கேர்டேக்கர் ஆடி போயிடுவார். இங்கே பாருங்க, இதுக்கு மேலே நான் ஏதாவது பேசிடுவேன், அது இங்கே இருக்கிறவங்க யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் போக சொல்லிடுங்க, நான் அரசரை பார்க்கறதுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உள்ளே வரப்போ அரசர் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அரசரோட தலைமாட்டில் தான் அவரோட வாள் இருக்கும். அதை ஜின்மு வந்துட்டு கையில் எடுத்துப்பாரு. எடுத்துட்டு அரசரை நேராக பாயிண்ட் பண்ணி வைக்கிறப்போ அரசருக்கு முழிப்பு தட்டிடுது.